ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கம் ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சார்ந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்க லோன் எகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதில் என்ன டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டன்ட் ரீடம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரீடம் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு பேடிஎம்மில் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $4 வந்து நான் வந்து ரீடம் பண்ணியிருந்தேன். ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேடிஎம்மில் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் நமீரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கம்பெனி நேம் போட்டு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் லோன் எகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நேம் போட்டிருக்காங்க. ஸோ என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் 7.4.1 வெர்ஷன். ஸோ அதனால் இந்த ஓல்டு வெர்ஷனுக்கு வந்து ஆப்போட நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறவங்க கூகுளில் போய்ட்டு பேடிஎம் 7.4.1 ஏபிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 17 February இப்போ தான் பார்த்திங்கன்னா தெரியும் 9:26 நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பாருங்கள் 9:28. ஜஸ்ட் நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து அடுத்த செகண்ட் எனக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து 1 நிமிஷத்துக்குள்ளே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, எந்தெந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கரண்டில் ரன்னிங் இருக்கக்கூடிய ஆப்ஸில் இந்த ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபினான்ஸ் மார்டேஜ் அப்படிங்கிறதும் இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி அதே சேம் டைப் இன்ஸ்டன்ட் ரீடம் ஆப்பை தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பை பற்றின வீடியோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ஸில் உங்களுக்கு ஒர்க்கிங்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. தென் அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆன ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராட்ச் கார்டு. ஓகேங்களா? இப்போ நான் ரவுண்ட் பண்ணிடுற பாருங்கள், இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ இது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நேற்று கூட வந்து கமெண்ட்டில் நான் வந்து பார்த்தேன், ஸ்க்ராட்ச் கார்டில் இன்னும் பேமெண்ட் வரல, பெண்டிங்கில் இருக்குது 2 days அப்படின்னு சொல்லி. நான் 3 நாளைக்கு முன்னாடி இதெல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். கம்யூனிட்டி டேப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன், இந்த ஆப்ஸ் எல்லாமே ஸ்டாப்பு, யாரும் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அப்டேட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒர்க்கு வந்து உங்களோட ஒர்க்கு தான் வேஸ்ட்டாக போகுது. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்ஸ் இந்த ஆப்பும் உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த 3 ஆப்பை வந்து பேமெண்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் இந்த ஆப்பிள் பிளாஸ்ட் அப்புறம் வந்து ஆப்பிள் மைனி இந்த 2 ஆப்பும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. தென் இந்த கார் ஆக்சிடென்ட் இது வந்து லான்ச் ஆகி அன்றைக்கி வந்து ப்ளே ஸ்டோர் ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆகி 3 நாள் வரைக்கும் இங்கே பேமெண்ட் வந்து கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ஆல் மேக்ஸ் இது வந்து லான்ச் ஆகும்போதுலேருந்து இந்த டாஸ்க் ப்ராப்ளம், அதனால் இது யூஸ் பண்ண வேண்டாம்னு அன்றைக்கே சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறம் கரன்சி ட்ரேடிங்கும் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகலை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோன் இஎம்ஐ இந்த ஆப்பும் ஸ்டாப் ஆயிடுச்சு, இதுவும் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? தென் அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் ஆப்பில் இந்த ஜஸ்ட்டு கேல ஒர்க் ஆகிடுது. அப்புறம் வந்து கேம் சாம்போ ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கேஸ் அலாரமு, ஆப் ஸ்டேஷனு, அப்புறம் நியூஸ் பாயிண்ட்டு, லாப் ஸ்கூப்பு எல்லாமே வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட் கேலில் மட்டும் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட் திடீர்னு காணாமல் போயிடுது. ஸோ அதே மாதிரி நம்ம வின் பண்ண அமௌண்ட்லேருந்து இவங்க வந்து கேம் நம்ம ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து டல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் யூஸ் பண்ண விருப்பம் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பண்ணால் விட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஸ்டாப் ஆன ஆப்ஸ் வந்து நம்ம வந்து கிளியராகவே பார்த்தாச்சு. ஸோ ஒர்க்கிங் ஆப்ஸ் வந்து நான் மறுபடியும் ஒர்க்காக காட்டுறேன். இந்த ஆப்ஸில் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ முன்னே வந்து பார்த்திங்கன்னா $5 ஆப்பு, அதாவது $6 ஆப்பு, $7 ஆப்பு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் $3, $4, $5 இந்த மாதிரி ஆப்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த $7 ஆப்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த $7 ஆப்ஸ் தான் இப்போ வந்து $3, $4, $5 இந்த மாதிரி இருக்குது. இது கூட அந்த $7 ஆப்ஸோட கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ எதுக்காக ஏர்னிங்ஸ் வந்து குறைச்சிருக்காங்கன்னா கூகுளில் இருந்து, ஓகேங்களா, கூகுள் ஆட்சென்ஸில் இருந்து அவங்களுக்கு வந்து வர ஆடோட இன்கம் வந்து குறைச்சிருக்காங்க இந்த மாதம் February மந்த்துக்கு. ஸோ அதனால் அவங்களும் வந்து நம்மளுக்கு கிளிக்கு இன்ஸ்டாலுக்கு 50 பைசா 80 பைசா அந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க சில ஆப்ஸில். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்கும்போது $7 ரீடம் அப்படின்னா நம்ம 2 நாள் ஒர்க் பண்ணி ரீடம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மினிமம் ரீடம் $4, $5, $3 அந்த மாதிரி அவங்க வந்து குறைச்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணுறது டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து சால்வ் ஆயிருன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே முன்ன மாதிரி உங்களுக்கு வந்து $7 ரீடம், $10 ரீடம் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நிறைய ஆப்ஸ் வந்து லான்ச்சும் ஆகலை. நிறைய கம்பெனிலேருந்து நிறைய ஆப்ஸ் வந்து லான்ச் ஆகலை. இந்த வேலண்டைன்ஸ் டே அப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இந்த ஆப்ஸ்லாம் உடனே ஸ்டாப் ஆகிறதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறைய ஏர்னிங் கொடுத்ததுனால உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் வித் கூகுள் இதில் வந்து உங்களோட ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெஃபர் கோடுங்கிற இடத்துல 1111 சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம வழக்கம் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் எல்லா ஆப்லேயும் கொடுத்துருக்க மாதிரி தான் வந்து டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். கீழே வந்து பாருங்கள் எல்லோ கலரில் ஸ்டார்ட்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டாஸ்க்குள்ளே போனோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
நம்ம ஆட் வரதை பேக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள் 77 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் 2 பைசா. அந்த இம்ப்ரெஷன் அமௌண்ட் மட்டும் அவங்க வந்து குறைக்கல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கிளிக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிளிக்குக்கும் முன்னே வந்து 90 பைசா அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸில் 50 பைசாவும் கொடுக்குறாங்க, சில ஆப்ஸில் 90 பைசாவும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டைம் 50, சில டைம் 90 பைசா அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்ச்சுக்கு மேலே இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் டைம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் மட்டும் டைமிங் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு வந்து 2 பைசா. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா, சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் சக்ஸஸில் ஒன்று வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 11 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கிளிக் டாஸ்க் இல்லை இன்ஸ்டால் டாஸ்க் ஏதாவது கொடுப்பாங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அதையும் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இம்ப்ரெஷன் வந்து நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் இன்ஸ்டால் டைம் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டால் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது இல்லை, இதையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கரோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது டைமிங் எதுவும் ரன் ஆகுது. கீழே ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதை போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆன அடுத்த செகண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஆட் வரல அப்படின்னா வெப்சைட் ஆட் தான் வந்துட்டு இருக்குன்னா பக்கத்தில் வெப்சைட் ஆடில் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ட் மார்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ட் மார்க் கிளிக் பண்ணி இந்த ஆட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடில் கூட உங்களுக்கு இன்ட் மார்க் இருக்கும். ஸோ அந்த இன்ட் மார்க் 2-3 டைம் இந்த மாதிரி ஆட் வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ஆட் வரும்போது நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டாலும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணோம். அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டாஸ்க். உங்களுக்கு வந்து இதில் வந்து கிளிக் டைம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி எந்த ஆட் வந்தாலும் சரி, வெப்சைட் ஆட் வந்தாலும் சரி, இல்லைனா ப்ளே ஸ்டோர் ஆட் வந்தாலும் சரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் கொடுத்தீங்கன்னா போதும், கிளிக்லேயும் ஒன்று வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டாஸ்க் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது ஒன்று இதில் வந்து பெஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு ரீடம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இன்றைக்கி ரிக்வெஸ்ட் கொடுக்குறோமோ நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்ல சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு மினிமம் ரீடம் 4 ரூபா, அதுக்கடுத்த ரீடம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொண்டு போங்க. அதுக்கப்புறம் எல்லா ரீடமும் உங்களுக்கு வந்து 5 ரூபா 5 ரூபா 5 ரூபான்னு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி செல்ஃப் ஏர்னிங் இதில் வந்து ஒரு 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் டெய்லி ஏர்ன் பண்ணுறத நம்ம டெய்லி எடுத்துக்கிற மாதிரி தான் இன்னும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பரவாயில்ல. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 2 வாரம் வரைக்கும் ஒர்க் ஆகும். 2வது வாரத்தில் இடையில ஆப் ஸ்டாப் ஆகும்போது நம்மளோட சேனலில் நம்ம ஒரு அப்டேட் பார்ப்போம். தென் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் திடீர்னு ப்ளே ஸ்டோர்லேருந்து எதாவது ரிமூவ் ஆகுது அப்படின்னா மட்டும் ஸ்டாப் ஆகும். ரிமூவ் ஆகிற அன்றைக்கும் பேமெண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. அதை நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாலுக்காக கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆப் இருக்கு இல்லையா, இதை உடனே ஒரு டாஸ்க் முடிஞ்ச உடனே இங்கே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அடுத்த இன்ஸ்டால் வரும்போது உங்களுக்கு வந்து அதே ஆட் வந்துச்சுனாலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம சேனலில் நம்ம சூப்பரான நீங்கள் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.